மலச்சிக்கலையே வரவே வராது. கருப்பு கருப்பா, வெள்ளை வெள்ளையா, பாச பசையா, பச்சை பச்சையா, கட்டி கட்டியா, உருண்டு உருண்டையா, அவ்வளவு கழிவுகள் உள்ள இருக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என் வயிற்றுல அவ்வளவு கழிவுகள் இருந்துச்சா, ஆச்சரியமா இருக்கே, வெள்ளை வெள்ளையா, மஞ்சள் மஞ்சளா, கருப்பு கருப்பா போகுது. உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாம் அப்படியே வேரோடு புடிங்கி வெளியே போட்டுரும். இது வந்து சின்ன குழந்தைகளும் பெரியவங்க யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பேரு சுகபேதின்னு சொல்லுவாங்க. கலகல கலகல கலன்னு போகும். இது மாதிரி ஒரு 5 எலுமிச்சை பழம் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். லைட்டா கல் உப்பை போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 பழத்தை கட் பண்ணி இது உள்ள புளிஞ்சு விட்டுக்கிறேன். காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே உப்பு தண்ணி வச்சு ஒரு 2-3 கிளாஸ் குடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் 2 டைம் பாத்ரூம் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை அதில் புரிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு விட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக கிளீன் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து சுகபேதின்னு சொல்லுவாங்க, உப்பு வைத்தியன்னு சொல்லுவாங்க.